குடும்பத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, போல்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொன்னு, யாரா இருந்தாலும் அந்த லிமிட்டோட வைக்கிறது நல்லது. பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சொல்லலாம். எப்பா நான் என்னவோ நினைச்சேன், பரவாயில்ல, நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை, அப்படி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய விஷயம் நடக்கும். ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டா நல்லா இருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்களில் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது குடும்பத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ என்னதான் வேலை தொழில நம்ம டாப் மோஸ்ட் பர்சனாக இருந்தாலும் குடும்பத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம அவ்வளோ துவண்டுருவாங்க, அப்படியே தலைகீழாக மாறிடும். அந்த இடத்துக்கு வேற யார் வேணா வரலாம், அப்படி ஆயிடும். அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா குடும்பத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு. சூப்பர். இப்போ தொழில் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிட்டீங்க. மிக முக்கியமாக ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, போல்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் அவங்களே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க என்னவோ தலைவன் எவ்வழியோ தலைவி எவ்வழி அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா, என்ன வழி, நீ என்ன ரூட் போடுறது, நான் ரூட் போடுறேன், தனி வழி, நீங்க என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா, அப்படி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. பார்க்கக்கூடிய ஆண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் பெண் கிட்ட அவங்க கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம். ஸோ அவங்க என் ஒய்ஃப் தானே, என் ஆளு தானே, என்ன பெருசா என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா அடி வெளுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டோம். மிக முக்கியமா பண வரவு, இவங்க வாழ்க்கையில கன்னி ராசியில பண வரவு அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் நிலைமை எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொன்னு, யாரா இருந்தாலும் அந்த லிமிட்டோட வைக்கிறது நல்லது. ஸோ காசு வந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மச்சான் வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எவ்வளோ சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளோ காசு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். குறிப்பாக இவங்களுடைய எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆச்சு, ஈவன் லாஸ் எவ்வளோ ஆச்சுன்னு கூட சொல்லக்கூடாது யார்கிட்டையும். ஸோ அப்படி இவங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும், கோடு போட்டு வாழணும் பணம் ரீதியான விஷயங்கள்ல இந்த மாதம். சப்போஸ் அதை தாண்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை கடன் ஏதோ வாங்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னா அடுத்து என்ன கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அந்த லிமிட் அப்படி இருக்கணும். சூப்பர். இப்போ இந்த கன்னி ராசிக்கு எஜுகேஷன் சார்பாக எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சொல்லலாம். எப்பா நான் என்னவோ நினைச்சேன், பரவாயில்ல, எக்ஸாம்லாம் பயந்துட்டு இருந்தேன், ஒரு இன்டர்ன்ஷிப் வரலாம், இல்லை
ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது மிட்டம் டெஸ்ட் இல்லை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம், பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து அப்போ நான் என்னவோ பயந்தேன், பரவாயில்ல சுமூகமாக முடிஞ்சிருச்சு, நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை, அப்படி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய விஷயம் நடக்கும், ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வரணும். இதை நான் வந்து அட்டென்ட் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த நான் பார்க்க மாட்டேன், இந்த மிஸ்கிட்ட நான் பேச மாட்டேன். சில பேர் அந்த டீச்சரா நான் பேசவே மாட்டேன், டவுட்ஸா பயப்படுவாங்க, டவுட்ஸா இவங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் தெரியாம ஃபெயில் கூட ஆயிடுறேன் அப்படிலாம். ஆனா அதுல இருந்து வெளியே வரணும். இந்த மாதம் வெளியே வந்தா இதுக்கா நம்ம பயந்தோம், இவங்களை பார்த்தா பயந்தோம், நல்ல டீச்சரா இருக்காங்களே, இப்படியே போயிடும். ஸோ ஆமா, ஒரு கிளாரிட்டி, ஒரு பயம்லாம் வந்து வெளியே வந்துடும். கன்னிராசியில இருக்க முதியோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா யாரையும் நம்பாமல் இருக்கிறதும் நல்லது, அண்ட் யாருடைய சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்காம இருக்கிறதும் நல்லது. ஏன்னா எல்லாருமே இவங்களை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க, தனிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ இவங்க வந்து நீ யாரு என்ன தனிமைப்படுத்துறதுக்கு, நான் தனிமைப்படுத்திட்டு என்ன நான் சேஃப் பண்ணிக்கிறேன், நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்ற அந்த முன்னெடுப்புகளை எடுத்துறது நல்லது. இல்லை எனக்கு வந்து என் ஃபேமிலி முக்கியம், எனக்கு கூட்டத்தோடு இருக்கணும், அவங்களோட இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது நல்லது, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசி எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஸோ கன்னி ராசி இவங்க எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற போது பூமி மாதா வழிபாடு வந்து செய்யணும். எல்லாரும் வந்து எல்லா கடவுள் வழிபாடும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரேர். கண்டிப்பா. ஆனால் ஒரு தரப்பினர் வழிபடுவாங்க, விவசாயிகள் வழிபடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமி மாதாவுக்கு ஒரு ப்ரேயர் வச்சுட்டு தான், ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டோ இல்லை ஒரு போ பண்ணிட்டு தான் வந்து அவங்களோட பணிகளே செய்வாங்க. ஸோ அது அவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூமி மாதா வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யணும். இது எப்படி நான் செய்யறது, பூமி மாதா கோவிலுக்கு போய் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதாவது இவங்களோட வீடு, சொந்த வீடு இருக்குன்னா அந்த வீடுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஏதாவது வந்து பூஜைகளோ அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம், ஹோமம் அந்த மாதிரி வந்து செய்யலாம். இவங்களுக்கான இடம் இருக்குன்னா அங்க போயிட்டு அந்த இடத்த தொட்டு கும்பிடலாம். இப்படி ஒரு இவ்வளோ பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல எனக்குன்னு இந்த ஒரு இடத்த கொடுத்த பூமி மாதாவுக்கு நன்றி அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாம். அண்ட் பேர் ஃபுட்டோட வந்து நடக்கலாம் புல்வெளிகள்ல. இதெல்லாம் பூமி மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்ற விதம் தான். நிறைய பேர் ரொம்ப அழுத்தி தம்மு தும்முன்னு நடப்பாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து பூமியில போட்டு ரொம்ப அடி அடிச்சு புஷ் பண்றோமோ தேவையில்லாம அன்னெசரியா இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி என்விரான்மெண்ட், இயற்கையை வந்து பாதுகாக்கிற விஷயங்களா ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கலாம். ஒரு மரம் செடி நட்டு வைக்கலாம். இதெல்லாம் பூமி மாதா பிளெஸிங்ஸ் நம்ம வாங்குற மாதிரி. ஸோ இப்படி அவங்கள வழிபடலாம் இந்த மாதம். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம், இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ, ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா, பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு.
உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?